ரேஷியோ ஆஃப் ஆல்டிடியூட்ஸ் ட்ரையாங்கிள் வச்சு ஒரு கொஷின் ஒன்று. In a triangle ABC, altitudes AD and BE are drawn to the corresponding bases. சரி, ஓகே. ட்ரையாங்கிள் ABC இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ABC, சரி, இந்த மாதிரி வரைஞ்சிப்போம். ஸோ ABC, சரி, ஓகே, ஃபைன். அண்ட் ஆங்கிள் BAC is equal to 45 degree. சரி, ஓகே. ஆங்கிள் BACனா அப்போ இந்த ஆங்கிள், ஸோ இந்த ஆங்கிள் வந்து 45 degrees. So the 45 degrees. Angle ABC is theta. இந்த angle theta. சரி, ஓகே, ஃபைன். இப்போ altitudes சொல்லியிருக்காங்க. Altitudes AD and BE are drawn. ஸோ அப்போ ஏலேருந்து அண்ட் பிலேருந்து ரெண்டு ஆல்டிடியூட்ஸ் வரைகிறாங்க. சரி, ஆல்டிடியூட்ஸை நம்ம வேற ஒரு கல்லில் டிஃபைன் பண்ணுவோம். சரி, ஓகே. இதான் AD அப்படிங்கிற ஆல்டிடியூட். ஸோ அப்போ டெஃபினட்டாக இந்த ஆங்கிள் பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் 90 டிகிரி AD அண்ட் அதே மாதிரி இது BE. ஸோ இந்த ஆங்கிளும் 90 டிகிரியாக தான் இருக்கும். சரி, ஓகே, ஃபைன், ஆல்ரைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தென் AD by B is equal to what? இதான் கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. ஸோ AD by B is equal to, சரி, ADன்றது எந்த போர்ஷனில் இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்குது. ஸோ AD is in this triangle. ADBன்ற ட்ரையாங்கிளில் AD இருக்குது. அண்ட் அதே மாதிரி BE அப்படிங்கிற மெஷர் வந்து இங்கே ABE அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டு சின்ன ட்ரையாங்கிள்ஸை பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்க்கு காமனாக என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ABங்கிற சைடு தான் காமனாக இருக்குது. அப்போ அதை நம்ம காமனாக வச்சுக்கிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு கம்பேரிசன் ஒரு ரிலேஷன் பில்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். சரி, ஓகே. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். அதாவது ட்ரையாங்கிள் ABE எடுத்துக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ABEயில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த ஆங்கிள் 45 டிகிரின்னு தெரியும். ஏன்னா இதுலேயும் அந்த 45 டிகிரி இருக்குது. ஸோ இது 45 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ அப்போ நம்ம ட்ரிகோமெட்ரி ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இப்போது BE அண்ட் ABயை கம்பேர் பண்ணுற மாதிரி எடுப்போம். சரி, ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? sin 45 டிகிரி எடுத்துக்கலாம். sin 45 அப்படின்னா இதான் 45 டிகிரி. அப்போ sin 45 அப்படின்னா இதோட ஆப்போசிட் BE பை ஹைப்போட்டனியூஸ் இஸ் AB. ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது AB, அதான் ஹைப்போட்டனியூஸ். சரி, ஓகே. ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா BE is equal to AB into sin 45. ஸோ AB அங்கே வந்துடும். AB into sin 45 அப்படின்னா AB into 1/√2. ஸோ இது நமக்கு கிடச்சிச்சு. சரி, இப்போ அதே மாதிரி அந்த இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு ட்ரையாங்கிள் நமக்கு என்ன இருக்குன்னா ட்ரையாங்கிள் ABE எடுத்துட்டோம். இப்போ ABD எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ABD. ட்ரையாங்கிள் ABDலையுமே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஆங்கிள் தான் தீட்டா அப்படிங்கிறது கொஷின்லேயே இருக்குது நமக்கு. ஸோ அப்போது அகைன் நம்ம அங்கேயுமே சைன் தீட்டா என்னன்றதை பார்ப்போம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது தீட்டா அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா AD இருக்குது. ஸோ அப்போ AD பை அகைன் இங்கேயும் ஹைப்போட்டனியூஸ் AB தான். ஏன்னா இதான் 90 டிகிரி, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டனியூஸ் AB. சரி, ஓகே, ஃபைன். அப்போது AD இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா AB இன்ட்டு சைன் தீட்டான்னு கிடைக்கும். சரி, டன், அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கு BE என்னன்னு தெரிஞ்சிச்சு, AD என்னன்றது தெரிஞ்சாச்சு. ஸோ திஸ் AD பை BE இதான் கொஷின். அப்படியே நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்றது கிடச்சிரும். ஸோ AD வந்துட்டு AB சைன் தீட்டா டிவைடட் பை BEங்கிறது AB இன்ட்டு 1/√2. ஸோ AB and AB கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ √2 மேலே போய்டும். √2 இன்ட்டு சைன் தீட்டா. சக்ஸஸ். √2 சைன் தீட்டா அப்படிங்கிறது சிம்பிளிஃபைடு ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். செக் பண்ணிடலாம். எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர்.